1964 கல்யாணம் ஆச்சு. 66ல் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தேன். பிறந்த வீட்லேயும் ஜாயின்ட் ஃபேமிலி, புகுந்த வீட்லேயும் ஜாயின்ட் ஃபேமிலி. எங்கள் பொண்ணும் படித்து கிடிச்சு எல்லாம் முடிச்சு, அவளும் காலேஜ் முடிச்சு இங்கே வேலைக்கு போனான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 வருஷத்தில் அவன் பொண்ணு தவறி போயிட்டான். எங்களோட மனசு 2 பேரும் முடிச்சு எங்கேயாவது சர்வீஸ் பண்ணணும். சும்மா ஜாயின்ட் ஃபேமிலி இருந்து முடிஞ்சாச்சு, நம்மளால் முடிஞ்சது. அப்படி 2 பேரும் நினச்சின்னு இருக்கிற கட்டத்தில் இந்த மாதிரி அம்பத்தூரில் இந்த மாதிரி ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பிச்சிருக்கு போக்குவரத்துன்னு. ஓல்டேஜ் ஹோம், ஆனந்த் ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னு இருந்தாலும் எங்களை வந்து அப்பா அம்மா அந்த மாதிரி தான் அவங்க இது பண்ணுவாங்க எழுஞ்சி நினைப்பாங்க எழுஞ்சி சொல்கிறதும் இப்போ அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க கேட்பாங்க. அதே மாதிரி இருந்தோம். அவர் காலமாகி இப்போ 3 வருஷம் ஆகும். அதுலேயே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அதாவது ஒரு சப்போர்ட் முன்னாடி பொண்ணுங்கிறது இறந்து போயிட்டா, மறுபடியும் புருஷங்கிறது இறந்து போயிட்டாங்கிற கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆனந்தமான ஓல்டேஜும் இந்த மாதிரி எங்குமே கிடைக்காது. இப்போ உங்களுக்கு என்னம்மா வயசாகுது? எனக்கு வயசு 80 வயசு. அம்மா சொன்னாங்க நீங்க இப்போ கரண்டி தூக்கிட்டு போயிட்டு நிப்பீங்கன்னு. பூ சமைக்கிறதெல்லாம் பிடிக்குமா? அப்படி போவேன், செஞ்சிருக்கிறவங்கள்ட்ட பார்த்து சொல்லுவேன், செய்வேன். இதை இப்படி பண்ணுப்பா, இதை அப்படி பண்ணுப்பான்னு சொல்லுவேன், செய்வேன். அது பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போ உட்காந்துருக்கிறது பிடிக்காது. வயசானவங்க எப்படி வச்சுக்கணும், அவங்களோட மனசு எப்படி இருக்கும், எப்படிலாம் அவளை இருங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்களே. இதில் வந்து எங்களோட இருக்கிற ஒரு சகோதரி சொல்வா, அம்மா சொர்க்கம் இக்கடெல்லாம் இல்லையதம்மா, இக்கடதாம்மா உன்னாரு அப்படின்னு சொல்வா. சொர்க்கமே என்றாலும் ஆனந்தம் போல வருமா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வாவ் தமிழ் சேனலுக்கு எங்கள் ஆனந்தத்தோட ஆசீர்வாதம். நான் வந்து ஆனந்தத்தில் வந்து சேர்ந்தது 2003. இங்கே வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டுமா வந்து சேர்ந்தோம். நான் சின்ன வயசில் கொஞ்சம் படிக்கணும் போகணும் வரணும் ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த காலத்தில் வந்து வயசானவங்களாம் படிக்கக்கூடாது போகணும் அந்த கட்டுக்கோப்படி அப்படியே இருந்தாச்சு. படிக்க முடியல, செய்ய முடியல. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு ஆசைகள் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அப்போல்லாம் வந்து பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ செய்கிறாங்களோ அப்படின்னு. அதுக்கப்புறம் கல்யாணம் 1964 கல்யாணம் ஆச்சு. 66ல் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தேன். பிறந்தது வந்து தஞ்சாவூர் ஜில்லா, அடுத்தாப்புல ஒரு கிராமம். அதுக்கப்புறம் ஜாயின்ட் ஃபேமிலி இப்படி ஓடின்றது போது அப்புறம் திருப்பி மெட்ராஸ் அதுக்கப்புறம் வந்தோம். எனக்கு ஒரு பொண்ணு நான் படிக்க வச்சு எல்லாம் அவங்கவுங்க இவருக்கு 2 தம்பி அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்கள தனியாக வந்துட்டு இவர் வந்து இங்கே கொரட்டூருங்கிறது டிவிஎஸில் வேலைக்குங்கிற வந்திருக்கோம். கொரட்டூர் நாங்கள் வந்து ஜாக வந்து இருந்தோம். எங்கள் பொண்ணும் படித்து கிடிச்சு எல்லாம் முடிச்சு, அவளும் காலேஜ் முடிச்சு அவளும் இங்கே வேலைக்கு போனான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 வருஷத்தில் அவன் பொண்ணு தவறி போயிட்டா. அதுலேயே நாங்கள் 2 பேருமே அப்செட் ஆகிட்டோம். 2 பேரும் அப்படியே யோஜனை பண்ணிட்டு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே இருந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட மனசு 2 பேரும் முடிச்சு எங்கேயாவது சர்வீஸ் பண்ணணும். சும்மா ஜாயின்ட் ஃபேமிலி இருந்து முடிஞ்சாச்சு, இந்த மாதிரிலாம் ஃபேமிலி ஆயாச்சு. எங்கேயாவது சர்வீஸ் பண்ணணும், நம்மளால் முடிஞ்சது. அப்படி 2 பேரும் இதுங்கிற நினச்சின்னு இருக்கிற கட்டத்தில் இந்த மாதிரி அம்பத்தூரில் இந்த மாதிரி ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பிச்சிருக்கு போக்குவரத்துன்னு. எங்களுக்கே தெரியாது. நாங்கள் சர்வீஸுக்கு காசிக்கு போகணும்னு நினச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய்ட்டு வந்துட்டோம். திருப்பி காசிக்கே போகணும் சர்வீஸுக்கு நினச்சிருந்தோம். அப்போ வந்து கொரட்டூரில் வந்து பிராமண சங்கம் அசோசியேஷன் இருக்கும். அங்கே இவருக்கு என் கணவருக்கு அவளுக்குலாம் எல்லாம் தெரியும். அவங்க வந்து இங்கே சொல்லி இவங்க வந்து மேடம் நாராயண சார்லாம் வந்து நீங்கள் எங்கேயோ போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்களோட வந்து சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு என்னவோ எங்கள் மேடத்தை பார்த்த உடனே அவருக்கு ஒரு அஃபெக்ஷன் வந்துடுச்சு. அதாவது அவரோட டாக்டர் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்கு அவருக்கு அவளை தோண்டி போய், அம்மா நான் வந்து என்னோடய காலம் வரைக்கும் நான் சர்வீஸ் பண்ணுறேன்ப்பா, வரேன்ப்பா அப்படின்ட்டாரு. எங்கள் கணவர் என்ன சொல்கிறாரோ என்ன செய்கிறாரோ அதுக்கு அடுத்த இது, ஏன்னா அவர் செய்கிறது எல்லாமே சரியாக இருக்கும். அதனால சரி 2 பேரும் வந்தோம். 2003லேருந்து இப்போது இது வரைக்கும் இருந்துருக்கோம். இப்போ ஒரு 3 வருஷம் ஆச்சு எங்கள் கணவர் இறந்து போயிட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் அதாவது எங்களை வந்து ஓல்டேஜ் ஹோம், ஆனந்த் ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னு இருந்தாலும் எங்களை வந்து அப்பா அம்மா அந்த மாதிரி தான் அவங்க இது பண்ணுவாங்க எழுஞ்சி நினைப்பாங்க எழுஞ்சி சொல்கிறதும் இப்போ அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க கேட்பாங்க. அதே மாதிரி இருந்தோம். உலகத்தில் வந்து சொல்வா வந்து வயசானவளுக்கு வந்து வயிற்றுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் அப்படின்னு சொல்லுவா. ஆனால்
இங்கே வந்து அதை தவிர செவிக்கு வேறு உணவு கொடுத்துட்டுருக்கா. சாப்பாடுன்னு கிடையாது. எங்கேயாவது ஓல்டேஜ் ஹோம்குள்ளெல்லாம் ஒரு ஃப்ளைட்டில் கூட்டின்னு போய் ஒரு கோயிலுக்கு, சீரடி சாய்பாபா கோயிலுக்கு, மந்திராலயம் ஊர்களுக்கெல்லாம் இந்த வயசான வாழ்க்கெல்லாம் ஒரு ஒரு இடங்களை கொண்டு போய் காமிக்கணும், போகணும், வரணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு ஒன்றொன்று செஞ்சுட்டுருக்கா. இன்னமும் செஞ்சுட்டுருக்கா. அந்த இதுலேயும் செவிக்கு உணவுன்னு இங்கே நவராத்திரி ஃபுல்லாக 15 நாள் கச்சேரி. அதே மாதிரி மாரிகி மகா உற்சவம்னு எங்கெங்கேயோ சபாக்கள்லாம் கச்சேரி நடக்குது. நினச்சின்னு இங்கே இருக்கிற வயசானவ அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு இப்போ தான் இந்த 31ஆம் தேதியோடு தான் எங்களோட மாரிகி மகா உற்சவ கச்சேரி முடிஞ்சிருக்கு. அது மாதிரி அவ்வளோ தூரம் எங்களை எந்த அளவுக்கு அவங்க வயசானவங்க எப்படி வச்சுக்கணும், அவங்களோட மனசு எப்படி இருக்கும், எப்படி எப்படிலாம் அவளை இருங்கணும் அப்படின்லாம் அந்த மாதிரி செஞ்சுட்டுருக்காங்களே. இதில் வந்து எங்களோட இருக்கிற ஒரு சகோதரி சொல்வா, அம்மா சொர்க்கம் అక్కడెல்லாம் లేదమ్మా, ఇక్కడదామా ఉన్నారు அப்படின்னு சொல்வாள். அது மாதிரி சொர்க்கமே என்றாலும் ஆனந்தம் போல வருமா, ஆனந்தம் என்றாலும் ஆனந்த கோயில் போல வருமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எடுத்துக்காட்டாக எங்களோட மேடம் அவங்களை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் அவங்களோட இருந்து உடனாக இருந்து பாடுபவர்கள் அத்தனை பேரும் இங்கே எல்லோரையுமே தாயாரும் தகப்பனாரும் அந்த மாதிரி தான் பாவிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா. பெய்டு ஹோம்களில் கூட அப்படி இருக்காது. சாப்பிட்றதுக்கும் கூட அவளுக்கு என்ன செஞ்சு போடலாம், இப்போ அவளுக்கு பிடிச்சமா வயசானவங்களுக்கு என்ன செஞ்சு போடலாம், ஏது செஞ்சு போடலாம், இந்த வாரம் இதை செய்யலாமா, அந்த வாரம் அதை செய்யலாமா, இந்த அவங்களோட மனசு என்னென்னா எப்போவுமே மனப்பான்மை எப்போவுமே அதிலேயே தான் போகும் மனசு. என்ன செய்யலாம், இவங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம். அதே மாதிரி இப்போ எங்கள் எல்லாருமே ஒரு தாயார் தகப்பனாராக தான் நினைக்கிறாங்க. நாங்கள் எங்களோட பொண்ணாகவும் கூட பிறந்த சகோதரர்களாக தான் நாங்கள் நினைக்கிறோம். பாகியரதி அம்மா கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் இங்கே வந்த சமயத்தில் கணவரும் நீங்களும் நாங்கள் தான் சமைப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அவர் தவறுனது வரைக்கும் அவங்க தான் சமைச்சிருக்காங்கன்னு அந்த அனுபவங்கள் சொல்லுங்கம்மா. இங்கே வந்து எங்களுக்கு வந்து எங்களோட கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சந்தோஷமாக அவருக்கு செய்யணுன்னா காத்தாலேருந்தா எல்லாரையும் கூட இருக்கிறவங்களெல்லாம் வந்து நம்மளோட கூட ஹோமில் இருக்கோம் அப்படிங்கிற நினைப்பு இருக்கவாது. அப்பா அப்படிங்கிறதான் சொல்லுவோம். அப்பா என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா, அப்பா என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா, இதை செய்யலாமாப்பா, அதை செய்யலாமா. அத்தனை பேரும் அவரோட பாசமாக இப்போவும் அவர் நினச்சி பாசமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். இதை பண்ணலாம், அதை பண்ணுமா, இதை செய்யுமான்னு ஒரு கூட பிறந்தவர்களுக்கு மேலே எல்லாரையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அத்தனை பேரையும் அவ்வளோ சந்தோஷமாக வச்சு அவ்வளோதான் கடைசியதே அவர் அந்த மாதிரி செஞ்சு அனுபவமாக பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தார். அதுவும் இப்போவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்பா போல முடியாது, அப்பா எவனோ சொல்கிற மாதிரி, அப்பா பண்ணுற மாதிரி முடியாது, அப்பா செஞ்ச மாதிரி முடியாது, இப்போவும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. என்னால் முடிஞ்சதை இப்போ எனக்கு கொஞ்சம் ட்ராஜடி மாதிரி அவர் இல்லாத கொஞ்சம் மனசுக்கு இருக்குது. அதோட கொஞ்சம் உடம்பும் அந்த ட்ராஜடினால மனசுக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்குது. இருந்தாலும் இந்த ஆனந்தத்துக்குன்னு நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சுட்டே வரணும். இப்போ கூட காலையில் என்னோட கூட பிறந்த சகோதரி நேற்றுக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தவா உங்களை வெளியில் வரக்கூடாது, 2 நாளைக்கு ரெஸ்ட்டாக இருக்கணும்னு சொன்னேன். நீங்கள் ஏன் வெளியில் வந்தேன், எனக்கு படுத்துட்டே இருக்க பிடிக்கல, அதனால் கொஞ்ச நேரம் இப்படி சுற்றிட்டு போய் படுத்துருந்தேன்னா கொஞ்சம் மனசுக்கு இதாக இருக்கும் அப்படின்ட்டு அவளுக்கு சொல்லிவிட்டு இப்போ அதை சுற்றின்னு வந்து இப்போ அதுவும் மேடம் பேசின்றது அதை பார்த்தேன். பொண்ணு மேடம்ங்கிறதுக்கு அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்தோம். பொண்ணு தான் எனக்கு ஒரு பொண்ணு போனால் இன்னொரு பொண்ணு கிடச்சிருக்கா நமக்கு. இப்படி இப்போவும் சரி, சாரும் சரி, அவரையும் சரி, அம்மா நீ ஜாஸ்தி அலைய வேண்டாம், உட்காந்துக்கோங்க சேரில், அவளுக்கு சொல்லுங்க போதும். இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஆள் போட்டிருக்கான், 3 ஆள் போட்டிருக்கா. அவளெலாம் எப்படி செய்யணும்னு உட்காந்து இந்த மாதிரி சொல்லுங்க, செய்ய சொல்லுங்க, பண்ணுங்க, இங்கே உட்காந்துருங்க, நீங்கள் ஓடக்கூடாது, ஆடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி தான் முடியாமல் நான் இருக்கேன். ஏன்னா என்னோடய நேச்சரை பார்த்து நீ அண்ணன் போகக்கூடாது, இந்தாண்ட உட்காந்த இடத்துல அவளுக்கெல்லாம் எல்லாம் செய்யி அப்படி இன்னமும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சது சந்தோஷம் அப்படிங்கிறது, ஆனந்தம்ங்கிறது சொல்ல முடியாது. ஒரு பெய்டு ஹோமில் கூட இந்த ஒரு சந்தோஷம், இந்த ஒரு இது பார்த்து செய்கிறது செய்ய மாட்டான். அவங்களுக்கு அந்த ரூபா தான். அடுத்த நேரம் ஏதாவது வேணும்னா முன்னாடியே சொன்னால் தான் அப்படின்வாங்க. இங்கே அப்படி இல்லை. அவங்க அந்த வயசானவங்க முடியாதவங்க என்ன நேரத்தில் எப்படி இருக்காங்களோ தெரியல, அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த வழி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு உறுதுணையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவங்களும் செஞ்சுருப்பாங்க. நாங்களும் கொஞ்சம் நம்மளோட இருக்கிறவங்க கொஞ்சம் முடியலன்னா அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு என்ன பண்ணணுங்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, அவங்களுக்கு கேட்டுப்போம், யோசனை கேட்டுப்போம். இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இதாக இருக்கலாமே. அவங்களும் எங்களுக்கு சொல்லுவாங்க. சின்னவங்கன்னு இல்லை, அறிவுரை சொல்லுவாமா, இவாளுக்கு இப்போ தான் இருந்தால் அப்படி செஞ்சுக்கலாமா, இப்படி செஞ்சுக்கலாமான்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி இது ஒரு ஓல்டேஜும் ஆனந்தமான ஓல்டேஜும் இந்த மாதிரி எங்குமே கிடைக்காது. இப்போ உங்களுக்கு என்னம்மா வயசாகுது? எனக்கு வயசு 80 வயசு.
80 வயசு ஆகுது. 70 இப்போ வயசு அம்மா சொன்னாங்க நீங்க இப்போ கரண்டி தூக்கிட்டு போயிட்டு நிப்பீங்கன்னு. இப்போ சமைக்கிறதெல்லாம் பிடிக்குமா? இப்படி போவேன். செஞ்சிருக்கிறவங்கள்ட்ட பார்த்து சொல்லுவேன், செய்வேன். இதை இப்படி பண்ணுப்பா, இதை அப்படி பண்ணுப்பான்னு சொல்லுவேன், செய்வேன். அது பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போவும் உட்காந்துருக்கிறது பிடிக்காது. யாரோ வந்து பார்த்தாங்களா, நான் அந்த பக்கம் சைடு திரும்பி படுத்துருந்துருக்கேன். நான் எழுந்து பாத்ரூம் போகலாங்கிற போது அப்புறம் இப்போ தான் வந்துட்டு போனா யாரோ அப்படின்னா, நான் இல்லை, நான் தூங்குறேன்னு நினச்சிக்கே. எனக்கு தூக்கங்கிறது ராத்திரி தூங்கினா தான் பகலையும் தூக்கம் வராது. இப்போ அடுத்தாப்புல இப்போ இதுலும் இல்லாமல் இப்போ சோளிங்கர், இங்கே இருக்கிற சோளிங்கர் அந்த ஹனுமார்கள்லாம் வந்து சப்பாத்தி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. அது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. அதுக்கு வருவாங்க, வந்து சாயங்காலம் ஒரு 7 மணியாக வந்து எடுத்துன்னு போவாங்க. அதாவது அந்த பக்தன் வந்து இந்த சப்பாத்தியை இங்கே ஒரு 1000 சப்பாத்திக்கு என்ன முடியுதோ 1000 கிட்ட என்ன முடியுதோ பண்ணி கொடுங்கன்னு வந்து அவங்க சொல்லி இப்போ செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டுருப்பாங்க. மாவு பிசைஞ்சாச்சு, பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 7 மணிக்கு வந்து எடுத்துன்னு போவாங்க. அவன் சொல்கிறது நமக்கு கிளம்ப நாளைக்கு இப்போ இன்றைக்கி கொண்டு போய் நைட்டை வச்சுட்டு கிளம்புற இந்த நேரத்துக்கு வருவாங்க, சப்பாத்தி கொடுப்பாங்கன்னு அங்கே இருக்கிற அனுமதிச்சு எல்லாம் மரத்துக்கு காத்துன்னு இருப்பான். அந்த எடுத்துன்னு போகிற பையன் சொல்லுவான், நீங்கள் கொடுக்குற சப்பாத்தியை கொண்டு போய் நான் காலம்புற கொடுக்கறதுக்கே அப்படியே கூட்டமாக நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் செய்கிறதுல. அதுதான் ஒவ்வொரு இதுவும் எடுக்கிறோம், சந்தோஷமாக செய்கிறது போகிறதுங்கிறது. 15லாம் வெள்ளம் மழை வெள்ளம் எல்லாம் நடக்கிற போதெல்லாம் அப்போல்லாம் அவர் இருக்கார். அப்போ பாய்லர் இந்த மாதிரி அடுப்பு கிடையாது, பாய்லர் பெரிய பெரிய பாய்லராக இருக்கும். கிலோ கணக்கில் வாட்டு வடித்து கலந்து அத்தனை பேரும் ட்ரெஸ்டீஸ்லேருந்து இங்கே இருக்கவங்கிறலேருந்து அத்தனை பேர் ஒரு பாய்லர் சாதம் வடித்து புளி சாதம், வெத்த குழம்பு சாதம் இப்படி கலந்து அத்தனை பேரும் பொட்டலம் கட்டி அதை டெக்ஸ்டீஸ் குழந்தைகள்லாம் வண்டி எடுத்து வந்து அதில் எடுத்து வச்சுட்டு கொண்டு போய் கிராமமாக கொடுத்துட்டுருவாங்க. அந்த கிராமமாக கொடுத்து சாயங்காலம் அதே முறை எல்லோரும் இவர் கேட்பார், எங்கள் ஹஸ்பண்டு கேட்பார், பண்ணி 12ஆவது பிறந்தவங்களுக்குலாம் ஒருத்தருக்கும் பசி இல்லையா? பசியெல்லாம் இல்லைப்பா, இன்னும் என்ன பண்ணணுமோ சொல்லுங்க பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள், ஆனந்தத்தில் உள்ளவர்கள். எதுக்கு இதை சொல்ல வந்தீங்கன்னா, ஒருத்தருக்கு செய்யணும், ஒருத்தருக்கு பண்ணணும்னா அத்தனை பேரும் இன்வால்வாக அன்பாக செய்யணும். என்னோட சேர்ந்த அத்தனை பேருக்கும் அவ்வளோ இஷ்டம், அவ்வளோ இது ஆனந்தத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படி இருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ சந்தோஷமா. இன்னொரு விஷயம் அம்மா சொன்னது என்னன்னா, நீங்க இங்க 2003ல உங்களை தேடி வந்தாங்கல்ல இவங்க, அந்த சமயத்துல நான் ஃபர்ஸ்ட்லாம் வரமாட்டேன்னு நீங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்க. வரமாட்டேன், நாங்க காசிக்கு போறோம், அதுக்கப்புறம் தான். ஆமா, அப்ப வராம இருந்திருந்தா எப்படி? முன்னாடி சொன்னது காசிக்கு போகணும் சர்வீஸுக்குன்னு அங்கே சொன்னாங்களேன்ற ஒரு இதில் இருந்தது. அதுக்கப்புறம் என்னடானாக்கா அவர் சொன்னார், காசிக்கு நம்ம ஒரு தரம் போயிட்டு வந்தாச்சு. சரி, அவருக்கு வந்து நீ பார்த்த உடனே இந்த பொண்ணை பார்த்த உடனே யார் நம்ம குழந்த மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம குழந்தைக்கு நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அதே புண்ணியம் இங்கேயும் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு அவர் சொன்னார். சரிப்பா, நீங்கள் சொல்கிறது எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, பார்த்தா உங்கள் பொண்ணு மாதிரியே இருக்கா, என் பொண்ணு தான் நீங்கள் சொல்கிறேன், தாராளமாக செய்யலாம்ப்பா. ஏன்னா அவர் பேச்சுக்கு சொல்லுவேன் ஏதாவது, ஆனால் அவர் அதை திருத்திக்க சொல்கிற போது சரிப்பான்ற அந்த நோக்கத்தையே அப்படியே போயிடுவேன். நான் பொண்ணு தவறினதுக்கு அப்புறம், கணவர்லாம் தவறினதுக்கு அப்புறம் இங்க உங்களுக்கு ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்குல்லம்மா, நீங்க எப்படி இங்க டைம் செலவழிப்பீங்க, எப்படி டைவர்ட் பண்ணுவீங்க, எங்கேஜ் பண்ணிப்பீங்க? இப்போ எனக்கு படுத்துன்றதா எனக்கு வந்து மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அதை ஏந்து வெளியில் இவாளோடலாம் இன்வால்வ்டாக அப்படியே சுற்றின்றதா மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்ம குழந்தைகள் செஞ்சுட்டு இருக்கா, அவளை என்ன செய்யலாம் இப்படி செய்யலான்னு அந்த ஒரு இதுதான் வந்துட்டே இருக்கும். தூங்கணுங்கிறத நைட்டு தான் 8 மணிக்கு மேலே தான் தூங்கணுங்க. மற்ற நேரம் தூங்கணுன்ற என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க தெரியலையே. சரி, தெரியலேன்னா நம்ம ஒன்று சொல்லலாம், அப்படிங்கிற ஒரு இன்வால்வ் தான் ஒரு படுத்துக்கிறோம், தூங்கணும், போகணும். இப்போவே நான் வந்து மணி 2ஆக போகிறது, ஒரு காலம் ஆரம்பிச்சிட்டாளா என்னன்னு தெரியல, இந்த மனசில் தான் படுத்துன்னு இருக்கேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிறா நான் தூங்குறேன்னு எனக்கு தூக்கம் வராது, படுத்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். உடனே கிளம்பி போவேன். அவங்க வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னால் கூட அது கூடவே அந்த குழந்தைங்களோட, அதாவது கூட இருந்தால் கூட உடம்பு இருப்புன்னு சொல்லலாம், குழந்தைகளும் சொல்லலாம், கூட இருக்கிறவ செய்கிறவெல்லாம் அந்த மாதிரி இன்வால்வ்டாக எல்லாருக்கும் அந்த அன்பு பாசம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு. ஆனந்தத்தில் இருக்கிறவாளுக்கும் உண்டு, எங்கள் மேடம் டெக்ஸ்டீஸ்கள் அவள் கூட செய்கிறவா எல்லாருக்கும் அந்த அன்பு அப்படிங்கிறது, ஆனந்தம்ங்கிறதுக்கு அடுத்தாப்பில் அன்புங்கிறது ஒரு இதில் தான் ஆனந்தமே இருக்குது. இப்போ ஷீரடி போனது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு சொன்னீங்களா? அதான் அந்த மாதிரி இனிமேல் என்னென்ன ஆசைகள் இருக்குது, எங்கே போகணுன்னு இருக்குது அப்படி இல்லை. அந்தந்த டைம் எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. எந்தெந்த நேரம் அவங்களோட டைம், இருக்கிறவங்களோட டைம் என்ன டைம்ங்கிறது அவளே எங்களோட மனசில் இங்கே நடக்கிற இதுகளை பற்றி அவங்களே அப்பப்போ அந்த மேடமே எல்லாமே இது பண்ணிவிடுவாங்க. நாங்கள் விரும்பி போகிறதுக்குள்ளேயே அவங்களே அதை முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறபோது நாங்களாக தனியாக ஒரு விருப்பங்கிறதுக்குள்ளேயே விருப்பத்தை அவங்களே பூர்த்தி பண்ணிடுவாங்க. சொர்க்கமே என்றாலும் ஆனந்தம் போல வருமா, அன்பு இல்லம் போல வருமா,
ஆயுஷ் சேனலுக்கு எங்களோட ஆசீர்வாதம் நல்லா ஓஹோன்னு பிரமாதமாக வரணும்.